செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வை இங்க வந்து போட்டுன்னு சொல்வியா? என்னது இது? பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கரூர்ல போய் சந்திக்கணும்னு போலீஸ்ட்ட அனுமதி கேட்டா டிஜிபியை பாருன்றாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டா எஸ்பியை பாரு, ஐஜியை பாருன்றாங்க. இவங்க அப்துல் கலாம் மட்டும்தான் பார்க்க சொல்ல, உயிரோடு இருந்து அவரையும் பார்க்க சொல்லியிருப்பாரு. சரி, இவங்க பர்மிஷன் தான் இப்படி பண்ணுறாங்களே, கரூர்லேயே ஒரு மண்டபத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கலான்னு பார்த்தா காவல்துறை நாங்கள் உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. இப்போ கல்யாண மண்டபத்தில் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தே அங்கே எவ்வளோ பெரிய விபத்தாச்சுன்னு நாமெல்லாம் பார்த்தோம். அப்போ இவங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா கல்யாண மண்டபத்தில் என்ன சிக்கலாயிருன்னு சொல்லிட்டு சரி பனையூருக்கு வர வைக்கலான்னு பார்த்தா பனையூர் பண்ணையாருன்றானுங்க. சரி பனையூர் வேணாம், மாமல்லபுரத்தில் சந்திக்கலான்னா இப்போ கரூருக்கு ஏன் வரலன்னு கேட்குறானுங்க. நீங்களாம் நம்ம மனநோயாளி ஆகிட்டீங்களாடா? மக்கள் போய் இப்போ சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எங்கள் தலைவர் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கே அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? இதில் வேற திமுக கூலிப்படை புதுசாக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பனையூருக்கு வர வைத்த விஜய், அதனால சீமான் என்ன உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி இன்னும் நல்லா பெட்டராக ஏதாவது நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு புதுசாக டீம் ஃபார்ம் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா மக்கள் யாருமே இந்த நரேட்டிவை நம்பவே மாட்டுறாங்க. தோத்துக்கிட்டே இருக்கியாடா? சை, இவன்லாம் ஒரு ஆள். என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு இவனுக்கு தான் மக்களே போட்டேன். இப்போ நினச்சாலே அசிங்கமாக இருக்கு.